ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, sin ஸ்கொயர் எக்ஸ் பை ஒன் பிளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. சரிங்களா? ஸோ நம்மளோட சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். we have y I is equals to integral sin ஸ்கொயர் எக்ஸ் பை ஒன் பிளஸ் காஸ் எக்ஸ் dx. இப்போ இதை நம்ம டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ இங்க வந்து ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போறோம். அதாவது sin ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்படி அப்ளை பண்ணோம்னா we will be getting I is equals to 1 minus cos square x divided by 1 plus cos x. ஸோ அடுத்த ஸ்டெப்ல we know that a square minus b square is equals to a plus b into a minus b. ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம 1 வந்து 1 ஸ்கொயர் எழுதலாம். இட் இஸ் அப் ஃபார்ம் a square minus b square. இப்போ a plus b into a minus b divided by 1 plus cos x. So here a is considered as 1 and b is considered as cos x. Okay. Right. So அடுத்த ஸ்டெப்ல வந்து இங்க 1 plus cos x உம் 1 plus cos x உம் cancel ஆயிடும். So we will be getting I is equals to integral of 1 minus cos x dx. So இப்போ வந்து யூசுவல் சிம்பிளிஃபிகேஷன், யூசுவல் இன்டகிரேஷன் தான். 1 நம்ம இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? x வரும். ஓகே. cos x இன்டகிரேட் பண்ணா we will be getting sin x. ஸோ இது வந்து ஒரு இன்டெஃபினைட் இன்டகிரல்ன்றதுனால plus c போட்டுக்கணும். Okay, so we'll meet in the next video. Stay tuned. Thank you so much.